முதுமையில் தன் துணை மேல் வரும் அன்பையும் காதலையும் பலர் மறைத்து விடுகிறார்கள். வெளிப்படுத்த முடியாத சூழல். ஒழுக்கம் என்ற பெயரில் அன்பை பிள்ளைகள் முன்னால் வெளிப்படுத்துவதில்லை. தங்களுக்கென்று ஒரு எல்லையை வைத்துக் கொள்கிறார்கள். பிள்ளைகளிடம் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக தாழ்மையுடன் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்கிறார்கள். குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் கணவன் மனைவி தங்கள் அன்பை வெளிப்படையாக காட்டுவதில்லை. அதிலும் முதுமையில் காட்டுவதே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வயதானாலும் அவர்களுக்குள்ளே காதல் இருக்கத்தான் செய்யும். பெற்றோர் என்ற பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொண்ட நாம் அதே பிள்ளைகள் முன்னால் எப்படி காதலை காட்ட முடியும்? அப்படி காட்டினால் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்களே. அவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என நினைத்து ஆசைகளை அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். வயதாகிவிட்டது என்ற எண்ணம் மேலோங்கவே ஒரு வகையான பயம் வந்து எட்டி பார்க்க தொடங்குகிறது. பெற்றோரை மனிதர்களாக பார்க்காமல் வாழ்க்கை முழுவதும் உடைத்து போடும் உடைப்பாடிகளாகவே பார்க்கிறார்கள். பல குடும்பங்களில் பெற்றோர் மிகப்பெரிய தியாகிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் தனிப்பட்ட விருப்பங்களை பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது என்பதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு சுற்றுகிறார்கள். தியாகத்தில் அன்பை கூட வெளிப்படுத்த மாட்டார்கள். சில சூழ்நிலைகளில் அது தானாகவே வெளிப்பட்டுவிடும் என்றாலும் பல நேரங்களில் அது மறைக்கப்பட்டு விடுகிறது. தங்களுடைய ஆசைகள், உணர்வுகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காக மறைத்து விடுகிறார்கள். உணர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்தி பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். பலர் சிரித்து கூட பேச மாட்டார்கள். இருவரும் கைகோர்த்து பல கடினமான பாதைகளை கடந்து வந்தவர்கள் இன்று பிள்ளைகள் முன்னால், பேர பிள்ளைகள் முன்னால் நெருக்கம் இல்லாதது போன்ற ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்கிறார்கள். பெற்றோர்கள் என்பவர்கள் கணவன் மனைவி என்ற முதல் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல வருடங்கள் உங்களுக்காக வாழ்ந்த அவர்களுக்கு இப்போது ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், தனிமையான பேசுமிடம், நினைவுகளை பகிருமிடம் தேவைப்படுகிறது. அந்த உரையாடலில் இந்த உறவு பல ஆண்டுகள் தொடரும் என்பதை மறந்து விடாதீர்கள். மரியாதையின் நிமித்தம் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டுமே தவிர மொத்தமாக உறவை முறித்து விடுவது அல்ல. முதுமையை மகிழ்ச்சியாக கடக்க இந்த தனிமை அவர்களுக்கு உதவும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாலிபத்தின் நினைவுகள், குழந்தைகளின் இளமை பருவ நினைவுகள், பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லி தங்கள் மன அழுத்தத்தை குறைத்துக் கொண்டிருப்பார்கள். இது மிகப்பெரிய மனபலத்தை கொடுக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது மன அழுத்தம் அதிகமாகும். தூக்கம் வராது. வெறுமையை உணரத் தொடங்குவார்கள். அழுகையாக வரும். இது மன வலிமையை குறைத்து ஒரு நோயாளியாக மாற்றிவிடும். மருந்து எடுத்தீர்களா, சாப்பிட்டீர்களா என்று அக்கறையுடன் கேட்கும் போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அது பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். மனுஷன் தன் தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு தன் மனைவியோடே சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் என்று ஆதியாகமம் 2:24 சொல்கிறது. கணவன் மனைவி உறவு அவ்வளவு நெருக்கமானது. எந்த வயதாக இருந்தாலும் அன்பு குறைவதில்லை. திருமணம் ஒரு புனிதமான உறவு, வலுவான உறவு, வாழ்நாள் முழுக்க தொடரும் உறவு. நீங்கள் அன்புடன் இப்படியே வாழ்வதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென்.